வெல்கம் டு சேஃப்டி ஃபார் எவ்ரிஒன் சேனலுக்கு வர இதர நண்பர்கள் அனைவருக்கும் சேனலின் சார்பாக வெங்கட் என்னுடைய வணக்கங்கள். இன்னைக்கு வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோகெமிக்கல் பிளான்ட் இல்லைனா ஆயில் அண்ட் கேஸ் பிளான்ட்டில் இல்லை சப்போஸ் நீங்கள் பெட்ரோல் பல்க்லேயே இருக்கிறீங்கன்னு வைங்களேன், அந்த இடத்துல மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், ரூல்ஸ் இருக்கும். ஸோ அது ஏன் அப்படி அந்த மாதிரி சொல்கிறாங்க மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு? ஸோ அப்போ அவ்வளோ பெரிய பிளான்ல வந்து ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணதுக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கிடுவாங்க? ஸோ வாக்கி டாக்கி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது மட்டும் அலவுடா? ஸோ இந்த மாதிரி கேள்விகள் உங்களுக்குள்ள வரலாம். ஸோ அது என்னன்னு இப்போ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். இன்னொன்று, இன்ட்ரின்சிக்கலி சேஃப் அப்படின்னா என்ன? இன்ட்ரின்சிக்கலி சேஃப் டிவைசஸ்னால் என்ன? இல்லைன்னா எக்ஸ்ப்ளோஷன் ப்ரொடெக்ஷன் டிவைசஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி கேள்விப்படலன்னா அதையுமே இந்த வீடியோ மூலமாக நீங்கள் கற்றுக்கலாம். அதுக்கு என்னன்ற இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு நான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்ட்ரின்சிக்கலி சேஃப் டிவைசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஃபயர்னா என்னங்கிறத பற்றி ஏற்கனவே நான் பல வீடியோக்கள் பார்த்துருக்குறோம். ஸோ ஃபயர் உண்டாகிறதுக்கான மேஜர் 3 முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூயல், ஆக்சிஜன் அண்ட் ஹீட், அப்படி தானே? ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு ஃப்ளேமபிள் அட்மாஸ்பியரில் இருக்க, அதாவது ஒரு பெட்ரோகெமிக்கல் பிளான்ட்டை எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு ஆயில் அண்ட் கேஸ் ரெஃபைனரி இருக்குது, அதில் ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே ஃப்ளேமபிள் அட்மாஸ்பியர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த இடத்துல ஒரு மொபைல் ஆப்ரேட் பண்ணுறாருன்னு வைங்களேன். ஸோ இப்போ ஃப்ளேமபிள் அட்மாஸ்பியர் இருக்குது. ஸோ அது ஒன்லி ஹீட் மட்டும்தான் தேவை, அது ட்ரிகர் ஆகிறதுக்கு, இந்த ஃபயர் ட்ரிகர் ஆகிறதுக்கு. ஸோ அப்படிங்கும்போது இந்த ஃப்ளேமபிள் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளேமபிள் கேஸஸ் வந்து மொபைல் ஃபோனில் உள்ள சின்ன ஓட்டைகள் வழியாக உள்ளே போயிட்டு அந்த மொபைல் ஃபோனில் உள்ள ஏதாவது ஒரு காம்பனன்ஸ் ஏற்படுத்தக்கூட ஹீட்டு, அதாவது பேட்டரி டெர்மினல் ஹீட்டை ஏற்படுத்தலாம். இல்லைனா அதில் உள்ள எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ஸ் நிறையா இருக்கு இல்லையா, அதில் ஏதாவது ஒன்று ஹீட்டு ஜென்ரேட் பண்ணலாம். பொதுவாக நீங்கள் மொபைல் ஃபோனை எடுத்து பேசும்போதே நீங்களே கையில் அந்த ஹீட்டை உணர வைங்க, அப்படி தானே மொபைல் ஃபோனில்? ஸோ வெளியவே எந்த ஒரு ஹீட்டை நம்ம வந்து உணர்றோம் அப்படின்னா உள்ள காம்பனன்ஸ் எந்த அளவுக்கு ஹீட்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ஃப்ளேமபிள் மிக்சரை வந்து ஃபயர் பண்ணுறதுக்கு போதுமான டெம்பரேச்சர் அதில் இருந்தாலே போதும், ஃபயர் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். ஸோ அந்த வகையில் இந்த ஃப்ளேமபிள் மிக்சர் வந்து அந்த மொபைலில் என்ட்ரி ஆகி அந்த காம்பனண்ட்டில் கான்டாக்ட் ஆகும்போது என்ன ஆகும், அதில் இக்னிஷன் டெம்பரேச்சர், அது அளவுக்கு டெம்பரேச்சர் அந்த காம்பனன்ஸ் ஜென்ரேட் பண்ணதாக இருந்தால் ஃபயர் ஆகிறது ரொம்ப எளிதாக ஆகிடும். உடனே இமீடியட்டாக ஃபயர் ஆகிடும், இல்லை எக்ஸ்ப்ளோஷன் ஆகிடும். ஸோ இந்த காரணத்துக்காக தான் பெட்ரோகெமிக்கல் பிளான்ட்லேயோ ரெஃபைனரிலையோ இல்லை பெட்ரோல் பல்க்லேயோ நம்ம வந்து மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம். ஏன்னா இது இக்னிஷன் சோர்ஸ். ஸோ உள்ள ஹீட்டு அந்த ஃப்ளேமபிள் மிக்சரை வந்து ஃபயர் ட்ரிகர் பண்ணதுக்கு போதுமான டெம்பரேச்சரு இந்த மொபைலில் வந்துடும். ஸோ அது இந்த ஒரு காரணத்துக்காக தான் மெயினாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரூல்ஸ் போடுறாங்க. இந்த மாதிரி இடங்களுக்கு தான் இன்ட்ரின்சிக்கலி சேஃப் டிவைசஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது. இன்ட்ரின்சிக்கலி சேஃப் டிவைசஸ் அப்படின்னா அது வேற ஒன்றும் இல்லை, அந்த அந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைசஸ், மொபைல் ஃபோனாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு வாக்கி டாக்கியாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு செக் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் டிவைசஸ் ஏதாவது இருக்கலாம், மானிட்டர் பண்ணக்கூடிய டிவைசஸ் ஏதாவது. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி மேக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அதில் உள்ள எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ஸு, அதில் உள்ள எலக்ட்ரானிக் டிவைசஸ் வந்து வெளியேற்றக்கூடிய ஹீட் வந்து எந்த ஒரு ஃப்ளேமபிள் மிக்சரையும் ஃபயர் பண்ணாத அளவுக்கு ரொம்ப இக்னிஷன் டெம்பரேச்சர் ரொம்பவே குறைச்ச அளவில் இருக்கிற அளவுக்கு மாதிரியாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. இல்லைன்னா அந்த அந்த எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ஸை வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது மூலமாக எந்த ஒரு ஃப்ளேமபிள் மிக்சரும் உள்ளே என்ட்ரி ஆகாத மாதிரியும். ஸோ அந்த மாதிரி அந்த டிவைசஸை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ப்ரொடெக்ஷன் இருக்கும். இன்ட்ரின்சிக்கலி சேஃப் டிவைசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே அந்த டிவைசஸில் ஐஎஸ் அப்படின்ட்டு ஒரு லெட்டர் போட்டு அதை ரவுண்ட் பண்ணி ஒரு சிம்பிள் இருக்கும், அது வந்து இன்ட்ரின்சிக்கலி சேஃப் டிவைசஸ் அப்படின்னு அர்த்தம். இல்லைனா இஎக்ஸ் அப்படின்னு இந்த பிக்சரில் பாருங்கள், இந்த மாதிரியான சிம்பிள் அதில் இருக்கும். அப்படின்னா அது எக்ஸ்ப்ளோஷன் ப்ரொடெக்ஷன் டிவைசஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி டிவைசஸ் வந்து பெட்ரோகெமிக்கல் பிளான்ட்லேயோ ரெஃபைனரிலையோ யூஸ் பண்ணுறப்போ அதனால் எந்த விதமான ஃபயரும் ட்ரிகர் ஆகாது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி பிளான்ட்டில் மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் டிவைசஸாக இருக்கட்டும், அதை அங்கே யூஸ் பண்ணணும்னா
அதுக்குன்னு ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கணும். அதுக்குன்னு டீம் இருக்கும். அவங்க வந்து இதோட இன்டெகிரிட்டி செக் பண்ணுவாங்க, எந்த அளவுக்கு இது கம்ப்ளை பண்ணியிருக்குது அப்படின்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க. ஸோ அந்த டிவைசஸ், அந்த மொபைல் ஃபோனு இல்லைன்னா அந்த வாக்கி டாக்கியை தான் நம்ம வந்து பிளானில் யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணால் தான் அது நமக்கு சேஃபு, எல்லாருக்குமே சேஃபானது. இந்த எக்ஸ்ப்ளோஷன் ப்ரொடெக்ஷன் கம்ப்ளை பண்ண இந்த டிவைசஸ் ஒன்லி இன்ஸ்ட்ருமெண்ட் டிவைசஸ் மட்டும் இல்லை, இந்த லைட்டிங்ஸ் ப்ராடக்ட்டுக்கும் வந்து இது வருது. எந்த விதமான எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்டாக இருந்தாலும் அதுக்கு இந்த இது கண்டிப்பாக தேவை. அப்படி இருந்தால் தான், ஏன்னா உங்களுக்கு பெட்ரோகெமிக்கல் பிளான்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டனாலே ஃப்ளேவபிள் அட்மாஸ்பியர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி, அப்படி தானே? ஸோ இந்த ஹீட்டை தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணதுக்கணும். ஸோ இந்த ஹீட்டல் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னா, இந்த மாதிரியான இன்ட்ரின்சிக்லி சேஃப் டிவைசஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக தான் நம்ம வந்து அந்த மாதிரி ஃபயர் எதுவும் ஆகாமல் தடுக்க முடியும். ஸோ நம்மளோட சேஃப்டிக்காக தான் இந்த இன்ட்ரின்சிக்லி சேஃப் டிவைசஸ்ன்றது யூஸ் பண்ணுறது. ஸோ பெட்ரோகெமிக்கல் பிளான்லையோ ரெஃபைனரிலையோ இன்ட்ரின்சிக்லி சேஃப் மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறதுலையோ இல்லை வாக்கி டாக்கி யூஸ் பண்ணுறதுலையோ இல்லை வேறு எந்த டிவைசஸ் யூஸ் பண்ணுறதுலையோ இது எந்த வித தடையும் இல்லை. அது இல்லாமல் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்டு ஃபோனோ ஐஃபோனோ இந்த மாதிரி இன்ட்ரின்சிக்லி சேஃப் இல்லாத டிவைசஸ் எதுவும் யூஸ் பண்ணுறது தான் அலௌடு கிடையாது. ஸோ இதுக்காக இன்ட்ரின்சிக்லி சேஃப் டிவைசஸ்ங்கிறது தேவைப்படுது அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மூலமாக. ஸோ புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், டவுட் எது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.